உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றாரு. அதாவது மே 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல தான் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கும்பராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறாங்க. யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப கும்பராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்கும், இதை பத்தி நாம் இப்ப தெளிவா பேச போறோம். ஏன்னா கும்பராசி, இந்த கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமான ஆசையும் பற்றும் உள்ளவர்கள். எப்படின்னா, நம்ம குடும்பம் கௌரவமா இருக்கணும், நம்ம நல்லா 4 பேர்த்துக்கு முன்னாண்ட நல்லபடியா வாழ்ந்து காட்டணும், நல்ல வீடு, நல்ல காரு, ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்தா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். இந்த மாதிரியான ஆசைகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அதுல ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டுல இருந்து எப்படா சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற குழப்பத்திலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதே சமயத்துல தான் இருந்த வீட்டையும் வித்துட்டு இன்னைக்கு வாடகை வீட்டுக்கு போனவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுல இருந்து மேல முடியுமா அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்ப இதற்கு உண்டான காரணத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கும்பராசி ஜென்ம சனியில போன 2.5 வருஷ காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சனி பகவான் ஆப்பட்டது மாறி இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 2.5 வருட காலங்களும் இப்ப ஒரு 6 மாத காலங்களும், இந்த 3 வருட காலங்களும் கும்ப ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலையில் இல்லை. தான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவும் சந்தோஷமாக இல்லை. அவன் குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆசையா பாசமா நேசிச்சாங்களோ அதே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. அப்ப அவங்களுக்கு கடனும் மேலும் 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 கடனாகி அந்த கடனை எப்படா நம்ம கட்டுவது அப்படிங்கிற குழப்பம், இவ்வளவு கடன் எப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடத்துல இப்ப செவ்வாய் ஆட்சி. அப்ப செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சி ஆனதுனால 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப இவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். 7 சனி ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இது இப்ப இவங்களுக்கு ஒரு யோகமான காலம். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தை ஆளக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப இந்த 3ஆம் இடம்னா என்ன? நமக்கு தூர பிரயாணம், தன்னுடைய வெற்றி ஸ்தானம், வீரிய வெற்றி ஸ்தானம். அப்ப நாம ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சக்சஸா நல்லபடியா இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த வெற்றி ஸ்தானம். அப்ப அந்த வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதியே அங்கே ஆட்சியாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டியதில்லை
கும்பராசிக்காரர்கள். அப்ப இதற்கு முன்னாண்ட சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிங்க, இல்லைன்னு சொல்ல வரல. 7 சனி உங்களை படாத பாடு படுத்துச்சு, பல குழப்பத்துக்கு ஆளானீங்க. உங்களை நீங்களே நம்ம வாழ்வோமா இல்ல வீழ்வோமா அப்படிங்கிற குழப்பம்லாம் வந்துச்சு. நீங்க எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருந்தாலும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்ப ஆட்சியா இருக்குது, இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை கொண்டு விடுவாரு. அந்த தொழில எப்படி கொண்டு விடுவார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க யார் யார் எல்லாம் இந்த தொழில் நாம செஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும், இதுல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு செய்யறதுக்கு தான் டைமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல அந்த தொழிலை கண்டிப்பாக செய்வீங்க. ஆமாங்க கும்பராசிக்காரங்களே, இப்போ நீங்க 7 சனிலேயே இருந்தாலும் நீங்க சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. எப்படி நான் ஆரம்பிப்பேன்? 7 சனி நடக்குது இல்லையா, அந்த 7 சனியில எனக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை தானே கொடுத்துட்டு இருக்குது. நான் எது செஞ்சாலும் எனக்கு தடுங்கல் தானே வரும், அது போக எது செஞ்சாலும் எனக்கு நஷ்டம் தானே ஆகும், இப்படித்தான் நினைக்கிறீங்க. இப்ப பாருங்க, ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி, அது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடம் மீனத்தை பார்க்கிறாரு. அங்க சனி பகவானும் இருக்கிறாரு. அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டாரா? அந்த சனி பகவான் தொழிலுக்கு காரகன் இல்லையா, தொழில் காரகன் சனி பகவான். அந்த தொழில் காரகனை சனி பகவான் குரு பகவான் பார்த்துட்டாரு. இங்க உங்களுக்கு 10ஆம் இடத்தை செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்த்துட்டாரு. இங்கேயுமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அங்கே தொழில் காரகன் சனி பகவான், அந்த சனி பகவானு குரு பார்த்துட்டாங்க. இந்த 2 காம்பினேஷனையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் நினைத்தபடி சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க. அதுபோக புதுசா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த பீரியட் ஓகே. இதற்கு முன்னாண்ட நான் தொழில் செஞ்சேன், இன்னைக்கு அதுல பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் எனக்கு சரியா அமையல, எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்கல, இப்படி தொழிலே நம்ம இழுத்து மூடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிற இப்படி ஒரு சிலர் எனக்கு ஆர்டர் வந்துச்சு, எல்லாமே செஞ்சு முடிச்சு அனுப்பிச்சிருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பணம் அவங்க பெண்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோன்னு எனக்கு பணம் வரல, எங்களுக்கு ஆர்டர் தரல, இப்படி நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல ஆர்டரும் வரும், தொழிலும் நல்லா இருக்கும், தொழிலில் லாபம் சம்பாதிப்பீங்க, அந்த லாபம் சம்பாதிச்சு இந்த கடனையுமே கட்டிடுவீங்க. அது போக நீங்க கடன் வாங்கி இல்ல லோன் வாங்கி அதை பிசினஸ்ல அந்த காசை போட்டு அதுல லாபம் சம்பாரிச்சு நீங்க படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த டயத்தை கும்பராசிக்காரங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க இப்ப என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வெறியா இருக்குதோ அதை நீங்க இப்ப செஞ்சு முடிச்சே தீருவீங்க. அதற்கு கிரக சூழ்நிலைகள்
உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கும்பராசிக்காரரே, நீங்க எதற்கும் பயந்தவர்கள் அல்ல. அதே சமயத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை சாதிச்சே தீருவீங்க. இப்ப அதற்குண்டான நேரகாலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. நீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா சாதிச்சிருவீங்க. உங்களுடைய குடும்பத்திலையுமே அப்ப அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால 2ஆம் இடத்துல சனி இருந்து குடும்பத்துல கொஞ்சம் சோதனைகளும் குழப்பத்தையும் காட்டக்கூடிய டைம் தான். அது குரு பார்த்ததுனால அந்த 7.5 சனியும் உங்களை பாதிக்காது. அப்ப குடும்ப சந்தோஷம், மக்களால் சந்தோஷம், மக்களை நல்லா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க வைக்க முடியும். அவங்க வெளிநாடு போறதா இருந்தாலும் கண்டிப்பா இந்த பீரியட்ல சேர்த்து விடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, அதே சமயத்துல இந்த டிஎன்பிசி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தாலும் இப்ப எழுத சொல்லுங்க. கண்டிப்பா அதுல நல்ல மார்க் வரும், நல்ல பொசிஷன் வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. அப்ப இந்த பீரியட்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த முருகரை உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனை செவ்வாய்க்கிழமை நாள்ல சஷ்டி நாள்ல வணங்கி வாங்க. இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போய் நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முருகர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.